பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். உதகை குன்னூர் பகுதியில் கனமழை. இன்று காலை வரை நீலகிரி மாவட்டத்தில் 1783.60 மில்லிமீட்டர் மழை பதிவு. அதில் அதிகபட்சமாக கோடநாடு பகுதியில் 111 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மாவட்டத்தில் மண் சரிவு மற்றும் மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு. நீலகிரி மாவட்டம் உதகை குன்னூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இதில் நேற்று மதியம் முதல் தற்போது வரை குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடும் குளிரும் நிலவியதால் உள்ளூர் வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் வீடு மற்றும் லாட்ஜுக்குள்ளேயே முடங்கி போய் உள்ளனர். இன்று காலையில் இருந்து கனமழை அதிகரித்து வருவதால் மலைப்பாதையில் வாகனங்கள் மெதுவாக இயக்க காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு குன்னூர் கோத்தகிரி சாலையில் வண்டி சோலை அருகே திடீரென ராட்சச மரம் ஒன்று சரிந்து விழுந்தது மற்றும் மண் சரிவும் ஏற்பட்டதால் போக்குவரத்து முடங்கியது. சம்பவ இடத்திற்கு உடனடியாக வந்த தீயணைப்பு துறையினர், தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் ஆகியோர் விரைந்து சென்று கொட்டும் மலையில் போராடி 2 மணி நேரம் போராடி மரத்தை அப்புறப்படுத்தினார்கள். கனமழை காரணமாக குன்னூர் மேட்டுப்பாளையம் மலை ரயில் பாதையில் பாறைகள் மற்றும் மண் சரிவு ஏற்பட்டதை தொடர்ந்து குன்னூர் மேட்டுப்பாளையம் மலை ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. கடந்த 4 நாட்களாக மலை ரயில் பாதையில் பாறைகள் விழுந்ததை அப்புறப்படுத்தி நேற்று முதல் மலை ரயில் சேவை தொடங்கியது. மீண்டும் இன்று பாறைகள் விழுந்ததால் மலை ரயில் சேவை நிறுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கனமழை தொடர்வதால் அனைத்து துறை அதிகாரிகளும் மீட்பு பணிக்காக பேரிடர் மீட்பு குழுவினரும் இணைந்து பணியாற்ற தயார் நிலையில் உள்ளனர். இன்று காலை 8 மணி நிலவரப்படி பதிவான மழை அளவு நீலகிரி மாவட்டத்தில் 1783.60 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதில் அதிகபட்சமாக கோடநாடு பகுதியில் 111 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது.